ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை புழல் காவல் நிலையத்திலும் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று சென்னை புழல் மத்திய சிறை மற்றும் புழல் காவல் நிலையங்கள்ல ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக மத்திய சிறையில 1 மணி நேரமாக ஆய்வு மேற்கொண்டால் சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகள், அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு, மருத்துவ வசதிகள், சிறைவாசிகளுக்கான தொழில்கூடம் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தோடு சிறைவாசிகளும் அவருடைய தேவைகளையும் குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். புழல் மத்திய சிறையிலிருந்து இந்தியாவின் மிகப்பெரிய சிறை வளாகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில இன்று திடீரென அவர் ஆய்வு மேற்கொண்டதாகவும், புழல் மத்திய சிறை 1 தண்டனை கைதிகள் இருக்கக்கூடிய அந்த சிறையில் சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். தொற்று தடை காப்பு பகுதி, பார்வைகள் அறை, மருத்துவமனை, போதை ஒழிப்பு மறுவாழ்வு மையம், மகாத்மா காந்தி சமுதாய கல்லூரியில் உள்ள வகுப்பறை, நூலகம் மற்றும் மேம்பட்ட கணினி பயிற்சி மையம், உயர் பாதுகாப்பு தொகுதி, தூக்கு மேடை பகுதி ஆகியவற்றையெல்லாம் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு நேரில் சென்று அங்கு தயாரிக்கப்படும் காய்கறி வைப்பதற்கான இருப்பு அடுக்கு சட்டகங்கள், காகித உரைகள், அலுவலக கோப்பு அட்டைகள் போன்றவற்றை, விசைத்தறி கூடத்தில் தயாரிக்கப்பட்ட போர்வை போன்றவற்றையெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார். தையல் பிரிவு ஆகியவற்றையும் பார்வையிட்டு ஆய்வு செய்ததோடு சிறைவாசிகள் வழங்கப்படும் உணவின் தரத்தையும் ஆய்வு செய்திருக்கிறார். சிறைவாசியிடமும் அவரது தேவைகளும் குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து புழல் காவல் நிலையத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று 15 நிமிடங்கள் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அங்கு காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து காவல் ஆய்வாளரிடம் கேட்டறிந்திருக்கிறார். பதிவேடுகளை பார்வையிட்டும் ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் அறை, கணினி அறை, கைதிகள் அறை ஆகியவற்றையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வின் போது சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகளுடைய டிஜிபியா இருக்கக்கூடிய சங்கீதா ரத்தோர் உள்ளிட்டோரும் அங்கு இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக காவல் நிலையத்துல சிசிடிவி எல்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறதா, பொதுமக்கள் வரும்போது அவர்களுக்கு தேவையான குடிநீர்கள், இருக்கும் அமரும் வசதிகள் எல்லாம் இருக்கிறதா என்பதெல்லாம் அவர் கேட்டறிந்திருக்கிறார். அதே போல இந்த புகார்களை கனிவோடு வாங்க வேண்டும், உடனடியாக தீர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளரை அவரது இருக்கையில் அமர வைத்து எதிர் இருக்கையிலே பார்வையாளர் இருக்கையிலே முதல்வர் அவர்கள் அமர்ந்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறார். காவல் நிலையத்துக்கு நடைமுறைகள் எல்லாம் கேட்டறிந்ததாகவும், புகாதாரம் அளிக்கும் புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என கேட்டு புகாரை பெற்றவுடன் கால தாமதமின்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அவர் அறிவுறுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காவல் நிலையம் மற்றும் சிறைகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு விவரங்களை கேட்டறிந்தும் அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கதிரவன், விவரங்களுக்கு நன்றி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.